பறவைகள். கலைஞர் தொலைக்காட்சியின் பாசப்பறவைகள் அறிவு அதிர்ஷ்டமாத கேம் ஷோல இப்ப வந்திருக்கிற மிமிக்ரி கலைஞர்களோட கலக்கலா இந்த பாசப்பறவைகள் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. நம்ம இப்ப 3வது ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இந்த 3வது ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு 20,000 கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு 20,000 கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்ததுல இருந்து என்ன ரொம்ப கலாச்சிட்டே இருக்காங்க. சரி, இவங்க என்ன மாதிரி எல்லாம் கலாய்க்க போறாங்கன்னா நம்ம அங்க உட்காந்து கலாய்ப்போமா? வாங்க. இப்போ நான் பேச போற வாய்ஸுக்கு நான் மட்டும் பண்ணா அது நல்லா இருக்காது. ஏன்னா உலகமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா நான் பேச போற வாய்ஸுக்கு ஒருத்தர் வந்தாதான் உலகமே ஏத்துக்குவாங்க. நான் பேசுவேன், அப்ப யார் வருவாங்கன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். பாருங்க. டேய் டேய் தம்பி, எங்கடா இருக்கிறது? சீக்கிரம் உள்ள வாடாடி. என்ன மாமா பிரச்சனை உங்களுக்கு? ஏமாமா ஒரு 40,000 கேட்டேன், இன்னைக்கா நீங்க கொடுத்துருக்கீங்களா மாமா? என்னது 40,000? டேய் 40,000க்கு நான் எங்கடா போவேன்? டேய் டேய் தம்பி, சூப்பர் ஐடியா சொல்ற, கேட்டுக்கோ. சொல்லுங்க. 40,000 வேணும்னா ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ற, மவுண்ட் ரோட்ல போடா தம்பி. சப்வே வரும்ல, அந்த ஓரத்துல எதனா சூப்பர் பார்ட்டியா பார்த்து செயின் வச்சு நீங்க பண்ற வேலையை என்கிட்ட சொல்றீங்க. என்ன மாமா இது? டேய் நான் பஜனை பண்ணி ஏதோ பொழப்பு நடத்துற, என் மேல தூக்கி போடுறான் பாருங்க. இவன் வேலையே தாங்க, யார் மேலேயாச்சும் பைய போட்டு கோச்சின்னு போயிடுவாங்க. அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆகி எல்லா சேனல்லையும் அதை போட்டு போட்டு அவனையும் என்னையும் ஒரே வாருன்னு வாடுறாங்க. டேய் தம்பி, எல்லாரும் கொல்லாச்சு பண்ணது என்ன? சரி மாமா, இப்போ என்னதான் பண்ணலாம் மாமா? சரி அதை கூட விடுங்க மாமா. இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் புதுசா ஒரு பொண்ணை பாத்திருக்கேன் மாமா. அவ பேர் நிஷா. அவன் யாரோ மோஜோன்னு ஒருத்தர் இருக்கா மாமா. அவ கூடயே போய் டான்ஸ் ஆடுறா மாமா. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் மாமா. இவ நான் பிளஸ் மாமா, அந்த பொண்ணு பிளஸ் மாமா. சரி, சோ அதனால அந்த பொண்ணு தான் மாமா எனக்கு வேணும். டேய் என்னடா சொல்ற? பிளஸ்ன்றா மைனஸ்ன்றா ஈக்குவல்னு சொல்லுவான் போல. டேய் இதுக்கு முன்னாடி ஜெஸ்ஸின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண, ஊரா ஜெஸ்ஸின்னு சுத்துன. அந்த பொண்ணு கட்சியில பார்த்தா பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்ல பிசி ஆகுது. நல்ல குமுறு கஞ்சி காய்ச்சாங்க. இப்ப என்ன பேர் சொன்ன? நிஷா. நிஷா மாமா, நிஷா. ஐயோ டேய் தம்பி, உஷாராரு. நிஷா ஆசா இவங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ்டா. டேய் சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்கிறேன்? சரி மாமா, நிஷா வேணா, ஆஷா ஏதாவது நான் பாத்துக்கிறேன் மாமா. நிஷான்னு தான் ஒரு புயல் இருக்கு, இன்னும் ஆஷான்னு ஒரு புயல் வரல. ஹலோ, அடுத்து வரும். பேசிட்டு இருக்கேன்ல, நான் பேசும்போது குறுக்கால நீங்க பேசவே கூடாது. இப்ப நல்லா பேசுறா, அங்க வரும்போது ஹலோ டாடி. என்ன டாடி? டேய் வாடா கேடி, அங்க பேசுறா. அவரே எதுக்குடா இங்க கூப்பிடுறே? ஐயோ உன்னை கூப்பிட்டதுக்கு என்ன படாத பாடு பாத்துட்டு அவரை வர கூப்பிட்டு. எப்பா நீ வேணா நம்ம முருகன் இப்ப கூட உடம்பு காலத்துல வந்திருக்கா. டேய் இங்க பாறா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மிமிக்ரியில் யாரோ பண்ணாத ஒரு சாதனையை எனக்கு கடவுள் ஒருத்தர் பார்க்கும்போது எம்ஆர் வாசு அவர்கள், வடிவேல் அவர்களும் கோவிசலம் மேடம் விட்ட பொண்ணு கேட்கறதுக்காக எம்ஆர் வாசு வடிவேல் சேர்ந்து போய் பேட்டினான். எப்படி பேசுவாரு? நல்லா போயிட்டு இருக்கு, வர்றேன்னு சொன்னாங்களே, இருக்காங்க ஆத்தாடி, யாரா இங்க பால்காவுக்கு புடவை கட்டி விட்டது? புடவை கட்டி வச்சிருக்காங்களே. ஐயோ மயிலே ரயிலே குயிலே, எங்க போனாலும் உள்ள தேடி வருவேனே சீலு. ஐயோ ஐயோ, பூவி ஏமா பூவு, முத்து மாலைக்கு எதுக்கு முத்து மாலை? ஐயோ ஐயோ, வாழைத்தண்டு கையா கண்ணமா காலா. ஐயோ மயில நான் பார்த்ததுல ரயிலேறி ஊருக்கு போவோம் பழச்சில்ல தாயி. ஐயோ ஐயோ, அந்த பாப்பா மேல சின்ன வயசுல இருந்து எங்க மாமா என்ன ஊட்டி வளர்த்துக்கிறாரு. அந்த குயிலுக்காக நான் ஒத்த கால நிக்கிறேன். என் முன்னோரு கால கட்டி வந்துருச்சாக்கும். அது காலுக்கு மேல ஒத்த கால ஒத்த காலுக்கு மேல காதல் அது வரணும் தெரிஞ்சுக்க. சுத்தப்பட்ட சுத்தணும் பேனு பொண்ணு மேல வர்ற ஆத்த தானான்னு தெரிஞ்சுக்க. ஐயோ ஐயோ, கடவுள் இந்த உலகத்துல எதுவுமே தனியா படிக்கல மேடம். ஆமா, இப்போ தண்ணியை பிடிச்ச கொள்ளை இவங்களை பாக்குற வார்த்தை வரல. எப்படி வரும் எனக்கு? குளத்துல
தண்ணியை வச்சாரு கடவுள். அந்த குளத்தை மீனை வச்சாரு, பறவை வச்சாரு, எல்லாரையும் பார்க்க வச்சாரு. கடல்லே குளத்துலயும் தண்ணியை மீன் கடல வச்சாரு கடவுள். நான் ஒரு மனுஷன் அப்படி என் மனசு ஆசை வைக்காம என்ன தப்பு சொல்லுங்க? ஏன் தப்பா இது? கடவுளுடைய தப்பு தெரிஞ்சுங்க. அடைஞ்சால் மகாதேவி அந்த மரத்துல அந்த காலத்து பேசி போயிட்டாங்க. ஆனா வாழ்க்கையில நீங்க இல்லாம ஒரு பொழுது நல்ல முடியாது. வாழ்ந்தா அவங்க கொடுத்தா வாழ்வேன். என்ன நியாயமா பேசுங்களா பாய் டாய். அப்ப என் வாழ்க்கை அவ்வளவுதானா? அதெல்லாம் சொல்லி வரல பிரதர். பாசன் ஒண்ணு இருந்தா பறவையா வந்து குத்திட்டு போறது எங்க அர்த்தம் வந்திருக்கேன். அதனால அதுக்கு தானா வந்துடும் தம்பி, தானா வந்துடும். வரட்டுங்களா? நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஐயோ ஐயோ பார்வையே போதும் தாயி. இப்போ நீங்க வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றேன்னு சொன்னீங்களா? அதான் இவர்தான். வாங்க, கண்ணு மாறிடுச்சோ? எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நாங்க பேச சொன்னா உடனே பேச மாட்டோம். எல்லாரும் பேசுவாங்க, நான் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மைக்கை முதல்ல செக் பண்ணுவேன். இந்த மைக்கு கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல உட்காந்துருக்கலாம் பார்த்து, சார் வணக்கம் சார், நான் பேசுறது தெளிவா புரியுதா, உங்க காதுல விழுதா, தெளிவா கேக்குதா அப்படிமே. உடனே அவங்க எல்லாம் சூப்பரா விழுது சார், தெளிவா கேக்குது சார், நீங்க பேசுங்கன்னாங்க. அங்க கடைசியா பார்த்தோம் ஏகப்பட்ட பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து, சார் நான் பேசுறது காதுல விழுதா, தெளிவா கேக்குதா, ஏதாவது புரியுதான்னு. சுத்தமா ஒண்ணுமே கேட்கல சார், ஒண்ணும் விளங்கல சார், காதுலே விழுல சார். நாங்க சொல்லி முடிச்சதுதான் தெரியும். இந்த ஃபர்ஸ்ட்ல உட்காந்தாலாம் வாய் அங்கிட்டு ஓடி போடுவோம். அங்க காதுல ஊலியாம், இந்த ஆளு பேச்சை யாரு கேக்குன்னு சொல்லிட்டு பூராளி வச்சு அங்க ஓடிட்டாங்க. இந்த மாதிரிலாம் யாரும் ஏஞ்சி போயிடாதீங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்குள்ள வரும்போதே நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்குது. என்ன அப்படின்னு சொன்னா டிஜிட்டல் பேனர் அடிக்கிறது, ஃபிளக்ஸ் வைக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நாங்களாம் போனோம்னு வச்சுங்களேன், மெமிக்கிரி பட்டாளங்கள் வருகிறது, சரவட்டி சரவணன் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் வைப்பாங்க. சிவகாசிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அமுதவன் என்ன கூட்டு போயிருந்தாப்ல. பரவாயில்லப்பா, நம்ம பேரு சரவட்டி சரவணன், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை ரொம்ப பொருத்தமா இருக்கும், போய் பேசுவோம்னு சொல்லிட்டு சிவகாசியில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன். பஸ் ஸ்டாண்டை விட்டு எங்க பார்த்தாலும் ஃபிளக்ஸ், பேனர், டிஜிட்டல் பேனர்னு ஒட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்துலையும் பார்த்தா அப்படி மைக் பிடிச்சிட்டு சரவட்டி சரவணன் அவர்களே வருக வருக அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்லடா, இவ்வளவு பில்டப் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்காக போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம்னு சொல்லிட்டு மேடையில் மூச்சு முட்டை மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கேன். ஸ்டாண்ட் அப் காமெடி சொல்லிட்டு இருக்கேன். சொல்லிட்டே இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் ஒருத்தர் மேலே வந்தார். எங்கள் அன்பு அழைப்பனை ஏற்று சரவட்டி சரவணன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள், அவரை பாராட்டி எங்கள் பட்டாசு தொழிற்சாலை சங்கத்தின் சார்பாக இந்த பட்டாசு மாலையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசுல மாலை செஞ்சு போட்டாங்க. அப்படியேங்கப்பா, என்ன இவ்வளவு வித்தியாசமா இருக்காங்க. சந்தன மாலை போடுவாங்க, மல்லிகைப்பூ மாலை போடுவாங்க, கொஞ்சம் பணக்கார விட்டு பயபுள்ளையா இருந்தா பணத்துல மாலை செஞ்சு போடுவாங்க. இவங்க பட்டாசுலேயே மாலை செஞ்சு போட்டுருக்காங்களே, இன்னொரு 10 நிமிஷம் பேசுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசினேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு குரூப் இப்படி வந்தாரு. எங்கள் அன்பு ஏற்று வருகை புரிந்த சரவடி சரவணை பாராட்டி எங்கள் தீப்பெட்டி தொழிற்சாலை சங்கத்தின் சார்பாக இந்த பட்டாசு மாலையை பத்த வச்சுட்டு போயிட்டான். எவ்வளவு அடாய் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சில மேடைகள்லாம் பேசும்போது நம்மள பேச விட மாட்டாங்க. உண்மையிலேயே எல்லாம் நீங்களாம் கிட்ட அமைதியா கேட்டுட்டு ரசிப்பாங்க. சில மேடைகளில் பேச விட மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமா பார்த்தா நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம். தமிழ் சினிமாவில் இந்த கோர்ட்டு சீன்லாம் பாத்தீங்கன்னா, கோர்ட்ல ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே ஜட்ஜி ஒரு சுத்தியல் எடுத்து ஆர்டர் பாரு, அடுத்த செகண்டே கோர்ட்டு பிரிண்டர் ஆஃப் சைலண்ட் ஆயிடும். இந்த மாதிரி நம்மளும் மேடையில் பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் கட்டுக்கடங்காத கூட்டம் மேடம், எல்லாம் பயங்கர கூட்டம் இருந்துச்சு. பேசிக்கிட்டு இருந்து எல்லாம் ஒரே சலபல சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. என்னடா நம்மளால சரியா பேச முடியலையே, நம்மளும் ஆர்டர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாரன் என்ன பண்ண, மைக் வச்சுக்கிட்டு ஆர்டர்னு அடுத்த நிமிஷம் கூட்டத்தில் ஒருத்தன் எழுச்சி 4 சப்பாத்தி 2 பரோட்டா ஒரு ஆம்லெட் அப்படின்னு அவன் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சான். ஏய் ஷட் அப், நோ ஷட் அப், ஐ வாண்ட் டு ஒன்லி 7 அப்னா. எங்க இருந்து பேசுறது? எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா, சிதம்பரம் பக்கம், காட்டுமாடி பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வயசு, வாயில பல்லே கிடையாது. அந்த 60-70 வயசு கிழவர்கள் என்ன பண்ணாங்க, கிரிக்கெட் பார்த்து கேக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையா, இந்த வயசான காலத்துல ஒரு பொழுதுபோக்கா அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்ன, நல்லா பாருங்க அப்படின்னு பார்த்தா கிறிஸ்கேல் 6 அடிக்கிறாரு, வாட்சன் 6 அடிக்கிறான். நம்ம ஆளு சச்சின், தோனி, சேவாகெல்லாம் டக் அவுட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு கக்கன்னு சிரிச்சிட்டு இருந்துச்சு. கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி பெருசு, நீ கிரிக்கெட் பாரு, ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம், மனதுக்கு மகிழ்ச்சியான விஷயம். ஆனா நம்ம ஆளுங்க யாராவது 6-4 அடிச்சா கை தட்டி சந்தோஷப்படு, அதர் கண்ட்ரிக்காரங்களாம் 6-4 அடிச்சா நீ சந்தோஷப்பட்டு சிரிக்காத, கக்கன்னு பல்ல காட்டாத அப்படின்னு. அதுக்கு ஒண்ணு தாத்தா சொன்னிச்சு, அட சும்மா இரு சரவணா, யாரு 6 அடிச்சானா 4 அடிச்சானா, ஒரு 6ஓ ஒரு 4ஓ என்ன 4 புள்ளை எஞ்சி எப்படி ஆடுது, நான் அதை பார்த்து சிரிச்சேன் அப்படின்ட்டாரு. எங்கிட்டு போய் எதை வைக்கிறாங்க பாருங்க. இப்ப நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்காக, எதிர் டீமுக்காக ஒன்னு சொல்றேன் மேடம். இது புரியுதா? அவரை போட்டா துவரை முளைக்கும், துவரை போட்டா அவரை முளைக்கும். அப்படி ஒரு தூரத்துல தூரே இல்லாத குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணியே இல்லாத குடத்துக்கு ஒரு ராஜகுமாரி தண்ணிக்கு போனான். அங்க தலையே இல்லாத மானு, வேறே இல்லாத புள்ள மேயறத பார்த்து, கண்ணே இல்லாத குடம் பார்த்துட்டு காலே இல்லாத முடம்ட்ட சொன்னான். அவன் என்ன பண்ணான், துப்பாக்கி எடுத்து சுட்டான். அந்த குண்டு மானு மேல படாம மானு வயிற்றுக்குள்ள குட்டி மேல பட்டு அந்த குட்டி செத்து போச்சு. அந்த குட்டியை எடுத்து அறுத்து கலக்கி சமைச்சு சாப்பிட்டு விட்டு காலே இல்லாத பந்தெல்லாம் காய போட்டாங்க. அதை ரக்கே இல்லாத பிறகு தூக்கிட்டு போவ, கண்ணே இல்லாத முடவன் பார்த்து சொல்ல, காலே இல்லாத கூட திறத்திட்டே ஓடுறதுக்கு கீழே கிடந்த கண்டங்கத்திரி முள்ள அவன் காலில் குத்தி 1 நிமிஷம். எபிசோட் எத்தனை மணி நேரம் மேடம்? கீழே கிடக்கிற கண்டங்கத்திரி முள்ள காலில் குத்தி தலைவலியா வெளில வந்துச்சு. ஆஹா இப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு வைத்தியம் பக்கம் வைத்தியட்ட போனான். வைத்தியர் என்ன சொன்னாரு, ஆளை வேறு, அரச வேறு, புங்க வேறு, புரச வேறு 4 பேரையும் கைப்படாம புடுங்கி, உலக்கப்படாம இடிச்சு, நாக்குப்படாம நக்குடா, இது மிளகா வத்தியன்னாரு.
ஆஹா இப்பேற்பட்ட வைத்தியத்தை சொன்ன வைத்தியருக்கு நம்ம ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிட்டு அடியே இல்லாத படியை எடுத்து ஓட்ட காலன் அவன் நொங்குன்னு அளந்து சக்கரமே இல்லாத வண்டியில வாரத்தை ஏத்தி வண்டி பாட்டிக்கே போயிட்டு இருந்தான். நான் சொல்றது ஏதாவது புரியுதா? அதனால இந்த வருஷம் முடித்துல சொல்லிட்டேன், நீ அடுத்த வருஷம் சொல்லி கேஸ் போட்டுட்டு இருப்பேன். அதனாலதான் என்ன சரவடி சரவணங்கிறாங்க. சரவணன் நீங்க வாத்தியார் தானே? ஆமா ஆமா. இல்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்கல்ல, உருப்பட்டுறான் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு தெரியுது இப்போ. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிப்ரேட் தி பியூட்டி ஆஃப் லைஃப் வழங்கும் பாசப்பறவைகள். எப்ப வெங்கட் ஊர